Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. நிறைய பேர் என்னோட YouTube ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆயில் பெயிண்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஆயில் பெயிண்டிங் எடிட்டிங் எப்படி பண்றதுன்னே தெரியாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா என்ன மாதிரி ஆயில் பெயிண்டிங் தெரியாதவங்க எப்படி சிம்பிளாக சூப்பராக கஷ்டமே படாமல் ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எடிட்டிங்கை நம்ம ஃபோனில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2-3 ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸு இந்த ஆயில் பெயிண்டிங்க்கு பேக்ரவுண்ட் வேணும்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி போய் ஆயில் பெயிண்டிங் எடிட்டிங் நோகாமல் எடிட் பண்ணுறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆயில் பெயிண்டிங்கோட பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் ரீசெண்டாக போட்ட வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃபோட்டோ கொடுக்குறீங்க, உங்களோட கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆனால் என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் வந்து இப்படி வந்து கட்டாகி வந்துடும். கட்டாகி வந்தோன்னா என்ன டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அது கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மை ஃபோட்டோஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கேலரி அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது வந்து எதில் கிடக்குன்னா டவுன்லோட்ஸில் கிடக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கேன். ஓகே, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக மேலே இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படிங்கிறது கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் டூல்விஸ் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோ எடிட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரோ எடிட்டிங்கை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி இதில் வந்து க்ரோப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4:5 வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4:5 செலக்ட் பண்ணி இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக் பண்ணிடலாம். ஸோ டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிரும். பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா டோனிங் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனாக்ஸ் அப்படின்ட்டுருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து உங்களுக்கு ஷார்ப்பனிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயமா இருக்கும். அது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற எட்ஜ் ப்ரிசர்வ் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஹேரில் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு கம்மி பண்ணி கூட்டி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 70 செட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ 70 செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நமக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் இதில் வந்து சாஃப்ட் ஸ்மட்ச் அப்படின்னு இருக்கு பாருங்கள். சாஃப்ட் ஸ்மட்சை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று லெவல் இருக்கும். ஒரு லெவலு, 2வது லெவலு, 3வது லெவலு, இப்படி நிறையா லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லெவல் தான் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிட்டு மாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். மாஸ்கில் வந்து உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 7 வச்சுக்கோங்க. 7 வச்சுட்டு மாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, மாஸ்க்கு கிளிக் பண்ணி க்ளீன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்ளை அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த இடம்லாம் மாஸ்க் ஆகணுமோ அதெல்லாம் இப்படி வந்து மாஸ்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் இந்த லிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த கண் வந்து நல்லா டீட்டெயிலாக தெரியணும். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் கண்ணை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த லிப்ஸில் மட்டும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மெட்ஜிங் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து மேலே இருக்க சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் குவாலிட்டியில் கொடுக்காம JPG 100 கொடுத்து ஷேவ் அண்ட் ஷேர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஷேர் மோர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக லைட் ரூம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் ரூம் ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா லைட் ரூம் ஆப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ ஷேர் ஆயிடுச்சுன்னு நம்ம இனி லைட் ரூமில் எடிட் பண்ணலாம். லைட் ரூம் ஆப்பில் நம்மளோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறதுனா ஃபேஸோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கலர், அப்புறம் மிக்ஸு, அதில் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படின்னு கூட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்படியே சேச்சுரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் வரும். ஸோ இது லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். சேச்சுரேஷன் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக சேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ, நீல, அப்படி என்ன கலர் இருந்தாலும் பச்சை கீச்சை அம்பிட்டையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
மஞ்சள் கலர் இருந்தால் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே அட்மோஸ்ட்டு அந்த நான் பார்க்குற மாதிரி ஒரு கலர் வந்து கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் கிரேடிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன கலர் வந்து ஃபேஸுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ அதனால் ஹியூவில் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் அப்படிங்கிற லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிட் டோன்ஸில் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் ஷேடு வந்து இன்க்ரீஸாக வச்சுட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆரஞ்சு கலர் ஷேடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷேடு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹியூ அப்படின்னு ஆரஞ்சு கலர் ஷேடு வச்சு சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த ஃபேஸோட ஒரு இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில் அப்படின்னு கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு வித்தியாசமான லுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மாஸ்கிங் அப்படின்ட்டு பாருங்கள். அது அந்த 2 விரல வச்சு தள்ளிங்கன்னா எட்ஜஸில் மட்டும் நம்ம ஷார்ப் பண்ணால் போதும். ஸோ எட்ஜஸ் தெரியுற மாதிரி இப்படி வச்சுட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எட்ஜஸ் நல்லா ஷார்ப் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஸ்மட்ச் பண்ண மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அந்த கலர் ஆப்ஷனுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ மாஸ்கிங்கை கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல போகிறது வந்து இந்த ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ரேடியல் கிரேடியன்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சோம் அப்படின்னா டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு வரும். ஸோ இந்த ரவுண்டு என்ன பண்ணுறோன்னா இப்படி இழுத்துட்டு வந்து நமக்கு இங்கே வந்து கலர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கலர் அப்படின்றது கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல கலர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து இப்போ பர்பிள் கலர் இருக்குதா. ஸோ பர்பிள் கலர் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். என் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த பர்பிள் கலர் அடிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பர்பிள் கலர் கொஞ்சம் நீட்டாக தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரியும். ஸோ கலரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹியூவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹியூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இதை அப்படி கிளிக் பண்ணுறோம், ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம், ரேடியல் கிரேடியன்ட் கொடுக்குறோம். இந்த பக்கம் ரோஸ் கலர் வருது. ஸோ அதனால் ரோஸ் கலர் கொடுக்கலாம். கலர் அதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஹியூவில் வந்து ரோஸ் கலர் கொண்டு போகிறோம். ரோஸ் கலர் கொடுத்துட்டு லைட் அப்படின்றது எக்ஸ்போஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு ஹேரில் எல்லாம் கலர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க. இதில் வந்து ப்ரஷ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரஷ்ஷில் வந்து ப்ரஷ்ஷோட சைஸை வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, ப்ரஷ்ஷோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்மூத் இருக்கும். ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டில் தேவை கிடையாது. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஹேருக்கு வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு கலர் அப்படின்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்குவோம். இது வந்து பச்சை கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பச்சை கலர் வந்துடுது. ஸோ அதே மாதிரி இதை மறுபடியும் ப்ளஸ் பட்டன் கொடுக்குறோம், ப்ரஷ்ஷை கொடுக்குறோம். இந்த இடத்துல இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு இப்போ நீல கலர் செலக்ட் பண்ணலாம். ஓகே சிம்பிள். நம்மளும் நம்ம ஆயில் பெயிண்டிங் எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரைஞ்சி பார்க்கலாம். இந்த இடத்துலையும் வரையலாம். வரைஞ்சிட்டு கலர் என்ன கலர் கொடுக்கலாம், மஞ்சள் கலர் கொடுக்கலாமா, வேணாம் கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் கொடுக்கலாம். மஞ்சள் கலரே கொடுத்துருவோம் எதுக்கு. ஓகே, மஞ்சள் கலர் கொடுத்தாச்சு. இப்போ ஹேரும் கலர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு ப்ளஸ் பண்ணி ப்ரஷ் டூவில் கொடுத்துக்கலாம். கொடுத்து இந்த தடவை கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வரலாம் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்படி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வரைஞ்சி விட்டுட்டு கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம். இந்த பச்சை கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இதில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கலர் எஃபெக்ட்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளாலையும் பண்ணிக்க முடியும். ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அடுத்து விஜினிட்டி அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து அவ்வளோ செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டும் நல்ல பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் எடிட் பண்ணி நான் ஒன்று என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் செக் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் எடிட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் தட்டிடுங்க. ஏன்னா இந்த கேமிங் சேனல் வச்சுருக்கிறவங்க இல்லைனா வந்து பைக் ரைடு ஓட்டுறவங்களாம் 30 லட்சம் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் கொடுக்குற வீடியோவில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.